Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 682 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த டோஃப்ளமிங்கோ நம்மளுக்கு ஒரு 12 பேர்த்துக்கு ஸ்டார் ரேட்டிங்க கொடுத்து அழகா மக்கள் கிட்டயும் பைரட்ஸ் கிட்டயும் கோர்த்து விட்டுட்டான். இப்படி கோர்த்து விட்டு விளையாடுறதுல அவனுக்கு என்னதான் சந்தோஷம்னு தெரியல. அந்த முட்டா பல்லுக்காச்சும் அறிவு வேண்டாம். சரி, இனி அவங்கள திருத்த முடியாது. அங்க ரோபின் நீ யார் யார் கூட எல்லாம் இருக்கன்னு சொல்லி விசாரிப்பா. ஏன்னா அப்பந்தானே யாராச்சும் மிஸ் ஆனாங்கன்னா அவங்களையும் காப்பாற்ற முடியும். லூஃபி யார் கூட இருக்கான்னா ஜோரோ, ட்ரஃபால்கர்லா, வியோலா, அப்புறம் கிங் ரிக்கு. அவ்வளவுதான். கிங் ரிக்குங்கிற பேரை கேட்ட உடனேயே அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. தலைவர் உயிரோட இருக்காரா. சோ லூஃபியோட சேர்த்து அந்த பக்கம் 5 பேரு யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்ல போனா அதுக்குள்ள சாபோவும் கோவாலாவும் ஏதோ பிளான் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு திசையில கிளம்பிடுவாங்க. இல்ல இவ என்னத்த சொல்லுவா, சரி இருக்கிறவங்கள மட்டும் சொல்லுவான்னு இவ, உசோப்பு, ரெபேக்கா, அப்புறம் டோண்டட்டா ட்ரைபை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ட்ரெஃபால்கர்லாம் ஏண்டா லூஃபி, நம்மளோட பிளான் அந்த ஸ்மைல் ஃபேக்டரியை காலி பண்றது. ஏன்னா அதை காலி பண்ணாதான் டோஃப்ளமிங்கோக்கும் கைடோக்கும் இடையில பயங்கரமான பஞ்சாயத்து உருவாகும். இப்ப இவங்க டோஃப்ளமிங்கோவை கொண்டுட்டாங்கன்னா அந்த கைடோ ஸ்மைல் ஃபேக்டரியை காலி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இவங்களை நோக்கி தான் அட்டாக் பண்ண வருவான். அதுக்கப்புறம் இவங்க அந்த எம்பரரான கைடோ கூட நேருக்கு நேரா நின்று சண்டை போட வேண்டி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத வேலைமா. ஆனா லூஃபி இப்ப அதெல்லாம் பிரச்சனையே இல்லாமா. என்ன சொல்ல வரான்னு லாக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் இந்த கண்ட்ரிய நல்லா பாரு, நான் மட்டும் இங்கே இப்படியே விட்டுட்டு போனேன்னா அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சியா அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்துவான். லாக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ட்ரெஸ் ரோசாவே கொஞ்சம் கொடூரமா நாரி போய் தானே இருக்குது. அந்த டைம் ஊருக்குள்ள காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த டோஃப்ளமிங்கோ சொன்ன 12 பேர்த்தை தான் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஊரு நல்லா இருக்கணும்னா ஒரு 12 உசுறு போறதுல தப்புல. அதனால சட்டு புட்டுன்னு அவங்களை கண்டுபிடிச்சு பொலந்துகிட்டே ஆகணும்னு எல்லாம் வெறிகுண்டு தேடிட்டு இருக்கானுங்க வீணா போனவனுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர்த்தோட பாடியை அந்த டோஃப்ளமிங்கோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவனு நேவி ஆளுகளெல்லாம் போட்டு விரட்டுன்னு விரட்டுவானுங்க. அமிக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவானுங்க எங்க பாடியை எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க, நல்ல வேலை எங்களை லாக் பண்ணீங்க, எங்களால முடியலன்னு புலம்புவாங்க. பாவம் நார்மல் மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். சோ அப்படி இப்படின்னு நேவி மத்தவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா சேர்ந்து ஒரு வழி அந்த டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல்ல இருக்க எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. பேஸ்டலி இதுக்கப்புறம் நம்ம அந்த டோஃப்ளமிங்கோ பிடிச்சா கரெக்டா இருக்கும்பா. ஆனா இன்னுமே ஏகப்பட்ட மக்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்களாமா. சோ முதல்ல அவங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணுங்க. சரி இப்படி சொல்லிட்டு அடுத்து டோஃப்ளமிங்கோவை தான் லாக் பண்ண சொல்லுவான்னு பார்த்தா ஸ்டார்ஹேட் பைரட்ஸையும் ட்ரெஃபால்கர்லாவையும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவான். அந்த பேஸ்டலுக்கெல்லாம் ஒன்னும் புரியல, என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு. ஆமா, அட்டூழியம் பண்றது பூரா இப்ப டோஃப்ளமிங்கோ, எதுக்கு தேவையில்லாம அவங்கள புரிய சொல்றாருன்னு தான் ஒன்னும் புரியல. அதே நேரம் இங்க லூஃபி லாவையும் ஜோரோவையும் தூக்கிட்டு நேரா மேல போக முடிவு பண்ணிட்டான். லாவோட ஹேண்ட் கஃபை இன்னுமே கலட்டல. அதை முதல்ல கழட்டுடான்னு சொன்னா அதெல்லாம் தானா கழட்டுக்குமா. கொய்யால உசுர வாங்காரான்னு கத்திட்டு இருப்பானா. வியோலா இருந்துகிட்டு நம்ம மேல இருந்து கீழே விழும்போது அந்த சாவி இங்கதான் எங்கேயோ விழுந்துச்சு, நான் அதை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் எடுத்துறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்துல லூஃபி கத்துற சவுண்ட் கேட்கும். என்ன இங்கதானே இருந்தான்னு திரும்பி பார்த்தா பையன் அப்படியே பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இங்க இருந்து குதிக்க போறானா. அட சண்டால பாயில உனக்கு என்ன மூளை கலங்கி இருச்சாங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் எதையும் கண்டுக்கவே இல்லை. டே டோஃப்ளமிங்கோ, உன்னை காலி பண்ண நான் வந்துகிட்டே இருக்கேன்டான்னு சொல்லி அப்படியே 2 பேர்த்தோட கழுத்தையும் பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரே ஜம்ப் ஆட பாரு அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுவானுங்க. அதே நேரம் கொலோசியத்துக்கு இடையில இருந்து ஏகப்பட்ட பேர் மேல வந்துட்டு இருப்பாங்க. நேவி ஆளுங்க பூரா பாத்துருவானுங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி கண்டிப்பா இவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட்ல பொம்மையா வேலை பார்த்தவங்களா தான் இருக்கும் அப்படின்ட்டு. யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு பார்த்தா சோல்ஜர்ஸ், அபிஷியல்ஸ், பைரட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட பேர். சொல்ல போனா அடிமைகளா இருந்தவனுங்க கூட அங்க இருப்பானுங்க. இத்தனை பேர் எப்படி காணாம போனதை நம்ம நோட் பண்ணாம இருந்தோம். ஒண்ணுமே புரியலையேன்னு எல்லாம் மண்டையை பிச்சுக்குவாங்க. அந்த கேவண்டிஷ் எல்லாம் வந்த உடனே எங்க ஸ்டார்ஹேட்னு கதறிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது பார்த்தலோமியோ கிட்ட அடி வாங்கினானே மேனாடுங்கிற ஒருத்தன், அவன் மூச்சடைக்க வந்து நிற்பான். பேஸ்டல் பிடிச்சு வண்டையா திட்டுவான். ஏன்டா எரும மாட்டு பையில காம்படிஷன்ல போய் கலந்துகிட்டே உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்பான். அவன் எங்க கலந்துக்கிட்டான், அதுக்கு முன்னாடியே பார்த்தலோமியா தான் வச்சு செஞ்சுட்டானே. சோ இப்படி இவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. அங்க கோலா வந்து பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. அங்க பார்த்தா மேல ஒட்டி இருக்க சிம்பிள் ஒண்ணு பிரிச்சுட்டு பார்த்தா பிக் ஸ்காட்ங்கிற ஒரு கிங்டமோட லோகோ இருக்கும். என்னன்னா அந்த கிங்டம்ல இருக்க ஆளுங்க பைரட் ஷிப் மாதிரி ஒரு ஷிப் அனுப்பி விட்டு இங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவனுங்க அங்க பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. அப்படின்னா இந்த போர்ட்டுக்கு சீக்கிரட்டா ஏகப்பட்ட கண்ட்ரில இருந்து ஆளுங்க வர்றாங்க. இதை இவ போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது வெளியில யாரோ பேசிக்கிட்டே போவாங்க. ஐயோ ஏகப்பட்ட நேவி சோல்ஜர்ஸ் வெளியில இருக்காங்களே, நம்ம வெளியில போனோம்னா நமக்கு தான் பஞ்சாயத்து. அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோ கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையா கிளம்பும். வேற வழி இல்ல, நம்ம இங்கே இந்த ஷிப்லயே தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே அழிக்கணும். வேற யாருக்காச்சும் விஷயம் தெரிஞ்சதுன்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஷிப்பையே எரிச்சலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. கோலாக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவ வேற உள்ளதானே இருக்கா. அப்படி அவ கொளுத்த போகும்போது டேய் அதுக்கு நான் விட மாட்டேன்டான்னு கெத்தா வந்து நிப்பா. யார் நீ, எதுக்கு
எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்கும்போது பயங்கரமா போசெல்லாம் கொடுப்பா. அவனை அட்டாக் பண்ண வருவானுங்க. அடுத்த செகண்டுக்கும் போது வச்சு வெள்ளுன்னு வெளுத்து கட்டுவான். அவ அடிக்கிற அடியில அத்தனை பேர் அப்படியே பேன்னு விழுந்துருவானுங்க. சோ அப்படியே எல்லாத்தையும் பொல காட்டி முக்கியமான எவிடன்ஸா அழிக்காத மாதிரி பாத்துக்கிட்டா. அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. பச்சை மரமே பத்திக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு கலவரம் அதிகமாகிட்டே போகுது. அவங்கவுங்க பாடிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம சுத்தி வரவங்க எல்லாத்தையுமே மரண காட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த மேனாடு நேரா இஷோவை போய் மீட் பண்ணி டோஃப்ளமிங்கோ பண்ண வேலைக்கு அவன் இனிமேட்டு வார்லாடா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, நம்ம ஏன் அவனை கேப்சர் பண்ணாம விட்டுருக்கோன்னு கேட்பான். உடனே இஷோவும் நேவி ஆளுகளும் இதே விஷயத்தை தான் திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காகலையே. நீயும் நேவில பல ஆண்டுகளா வைஸ் அட்மிரலா இருக்கத்தானே செய்யற. இவ்வளவு நேரமா இங்க இருந்து சுத்தி எல்லாம் கோவத்தோட அழுதுகிட்டு இருக்கிறது உனக்கு கேட்கலையா? அவங்க அழ மட்டும் செய்யல, அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்களேன்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இஷோ பயங்கரமா கோவப்படுவான். ஏன்னா அவனால எதுவும் பண்ண முடியலன்னு அவ்வளவு வெறி. இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன கடவுளா இல்ல வேற ஏதாச்சா அப்படின்னு அவன் கேட்ட அந்த மேனாடுங்கிறவன் திருச்சடிச்சு விழுவான். இப்ப என்னன்னா நேவில இவனை நம்பி இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்ததுனால அதை கரெக்டா பண்ணுன்னு பாக்குறான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.